இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு போர் போயிட்டுருக்கு, இஸ்ரேல் ஈரான். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துட்ருக்குறீங்க. அநேக தேவ மனுஷர்கள் இல்லைன்னா அநேக மீடியாஸ் இதெல்லாம் கவர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் 2ஆம் வருகை குறித்தும் கூட இந்த வார் வழி நம்ம கேட்டுட்ருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்போ இதை குறித்துள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் கொடுக்குறேன். ஒருவேளை சின்ன தவறுகள் இருக்கலாம். இது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு சின்ன ஞானத்தினால நான் வெளிப்படுத்தி கொடுக்குற ஒரு காரியம். இதில் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அதான் ஃபஸ்ட்டு தாட்டான வருது, இஸ்ரேல் ஆர் ஈரான். அப்போ இந்த 2 காரியத்துக்கு முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, யூஎஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க பயங்கரமாக ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க, அது செகண்டரி. அது அப்போ த்ரூ பைபிள் வேர்ட்ஸ் நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அது நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியமான காரியமாக இருக்கிறது. இதை குறித்து நான் பேசும் முதல்ல இஸ்ரேல் சொல்கிறது என்ன, அது அந்த நாடு என்ன, அதுக்கு பூர்வீகம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக எனக்கு தெரியாது. ஹிஸ்டரியை குறித்து நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் நெட்லேயே பார்த்துக்கலாம். பைபிள் சார்ந்த ஒரு ஹிஸ்டரிக்கு உள்ளே நான் வரேன். பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன ஒரு சரித்திரம் எனக்கு புரிந்த வண்ணமாக நான் உங்களுக்கு இந்த நாளில் பேசலாம் நான் நினைக்கிறேன். இதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவன் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பேர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்தது ஏசா, யாக்கோபு தான் சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு. இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஃபெய்த் தொடங்கின இடம். தேவன் ஒரு விசுவாசத்தை வைத்து மனிதனை கொண்டு நடத்த தொடங்கின நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை வைத்து தான். அந்த விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறவர் ஆபிரகாம். அவருக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, அவருக்கு அடுத்த தலைமுறை ஈசாக்கு, அவருக்கு சன். அப்போ ஈசாக்கு 2 பேர், யாக்கோபு, ஏசா. இதில் யாக்கோபு அவனுக்கு பூர்வீக பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தன், ஏமாற்றுக்காரன். அப்போ அதுதான் யாக்கோபுன்னு அர்த்தம். இந்த யாக்கோபு தான் தேவன் அவருக்கு வேண்டி தேவன் தெரிந்தெடுத்து, இல்லைன்னா யாக்கோபு தேவனோடு ஒரு ஐக்கியப்படுகிற ஒரு நாள் தேவனோடு ஐக்கியப்பட்ட பிற்பாடு எப்படி அவர் யாக்கோபுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, நீ இன்னிலிருந்து இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் என்று நீ என்ன பண்ணுற, அழைக்கப்படுவாய். இதுக்கு முன்னாடி நீ யாராக இருந்த, எத்தனாக இருந்த, இனி உனக்கு பேர் எத்தன் உள்ள. இதை கண்டு இஸ்ரவேல்னு சொல்லும்போது நீ என்னுடைய ஜனம். அப்போ உனட்ட இருந்து நான் ஒரு ஜனத்தை உருவாக்குவேன், நீ எனக்குள்ளவன். அதுதான் இஸ்ரவேலுக்குள்ள அர்த்தம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் பலுகி பெருகினாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லும்போது யாக்கோபு தான் இஸ்ரேல்னு ஒரு பேர் வச்சிருக்கு. இந்த இஸ்ரவேல் யாக்கோபு, அது இஸ்ரவேலுக்கு, இந்த மனிதனுக்கு, இஸ்ரவேல் என்ற ஒரு மனிதனுக்கு 13 பிள்ளைகள் உண்டு. இந்த 13 பிள்ளைகளில் 12 ஆணு, 1 பொண்ணு. இந்த 12 ஆண்களுக்கு தான் 12 கோத்திரங்களாக தேவன் அதை பிரித்தார். 12 கோத்திரம். அப்போ ஒரு இஸ்ரவேல் சொல்கிறது 12 கோத்திரம்னு சொல்கிறோம். 12 செட் ஆஃப் ஆள்கள், 12 வம்சவழி. இந்த 12 வம்சவழிகளை சேர்ந்தவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களாக வருகிறார்கள். அப்போ இது எங்கே தொடங்குதுன்னா விசுவாசத்தின் சந்ததியில் தொடங்கி அந்த விசுவாசத்திலிருந்து ஒருவரை தனியாக பிரித்தெடுத்து அவருக்கு இஸ்ரவேல்னு ஒரு பேர் கொடுத்து அந்த இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்தை, 12 செட் ஆஃப் கேரக்டர்ஸான பீப்புள்ஸ் எல்லாம் 12 தரமான ஜனங்களின் பாகுபாடை பிரித்து அந்த 12 பேருக்கு சந்ததிகள் தான் இஸ்ரவேல் சந்ததின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் சந்ததிக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 12 பிள்ளைகளும் தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு உள்ளாடி இந்த 12 பேருக்கும் 12 கோத்திரங்களாக அவங்க பிரிக்கிறாங்க. லேவி கோத்திரம், ஆசாரிய கோத்திரம், நிறைய கோத்திரம், 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள் தான் என்ன ஆகுதுன்னா எகிப்தில் அடிமத்தனமாக போய் பலுகி பெருக்கிறாங்க. பலுகி பெருகி கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு மேலே ஆள்கள். சொல்ல போனீங்கன்னா 12 பேர் எத்தனை லட்சமாக மாறுது, 6 லட்சம் புருஷர்கள்
வந்து எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் ஒரு ஆள், மனைவி ஒரு ஆள் பார்த்தீங்கனாலே 18 லட்சம் பேர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி எனக்கு கிளியராக தெரியாது, மினிமம் 20 லட்சம் பேர். இந்த ஜனங்கள் தான் என்னது, இஸ்ரவேலின் ஜனங்கள். இஸ்ரவேல் என்னுடைய ஜனம். இந்த ஜனங்கள் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலுன்னு சொல்கிறார். இவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கானான் தேசம் ஒரு தேசத்தை இனாமாக கொடுத்தாரு. ஏன்னா நீங்கள் வந்து அடிமைத்தனத்துலேருந்து வர நேரம் இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேசம் கிடையாது. தேவன் சொல்லுகிறபடி நடந்த ஜனங்கள். தேவன் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் வேறு ஒரு தேசத்தில் இருங்கன்னு சொன்னால் அங்கே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பெர்மனண்ட் ஒரு தேசம் கிடையாது. கானான் தேசம்னு ஒரு தேசத்தை இந்த ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துருந்தார். அப்போ அந்த கானான் தேசத்தை சுற்றி அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அந்த தேசத்தில் இவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 20 லட்சம் பேருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தாங்க. காலப்போக்கில் இந்த பேர் தான் அவங்களுக்கு இடத்துக்குள்ள அறிகுறியாகவே மாறினது, இடத்தின் பேராக மாறினது. தேவனுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம்னு சொன்னது அந்த மனிதர், அந்த இஸ்ரவேல்னு சொன்ன மனிதர்க்க பேரே ஒரு நாட்டின் பேராக நாட்டின் பேராக சில வருடங்கள் கழிந்து மாறினது. அப்போ இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க தப்பு பண்ணனாலே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அங்கே வந்து பல ராஜாக்கள், தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, எசேக்கியா ராஜா, யெரொபெயாம் ராஜா, நிறைய ராஜாக்கள் ஆழ்ந்தாங்க. தாவீது ஆள்ற நேரம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எருசலேம் தலைநகரம், யூதா கோத்திரம், லேவி கோத்திரம் எல்லா ஜனங்களும் சேர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டம் வரும்போது தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அந்த நியாய பிரமாணத்தின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற நேரம், அந்த சட்டத்திட்டங்களின் படி செய்யாமல் இருக்கிற நேரம் என்ன ஆகும்னா, தேவன் அவர்கள் சைடில் இருந்துட்டு சைலண்டாக இருப்பார். ஏன்னா என்னுடைய ஜனங்கள் எப்படியாவது மாறணும் அந்த மாதிரி எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் உள்ள நாடுகள்கிட்ட இருந்து அந்த ராஜாக்கள் வந்து போர் தொடுக்க வருவாங்க. போர் தொடுக்க வர நேரம் இவங்க வந்து சிறைப்பட்டு போவாங்க. இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னு வைங்களேன், எத்தனை போர் வந்தாலும் இவங்க ஜெயிக்கிற ஆளுகளாக இருந்தாங்க. நீங்கள் இது எதெல்லாம் எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, பைபிளில் கொடுத்துருக்கிற சரித்திரம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி நடந்துகிட்ருக்கு. எப்போல்லாம் தப்பு பண்ணுவாங்களோ இவங்க அடிமைத்தனமாக போவாங்க. இப்படி போய் 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 என்னாச்சுன்னா, அவங்க ஒரே அடியாக தேவனை மறந்து ஃபுல்லாக அடிமைத்தனம், எல்லாத்தையும் அடிமைத்தனத்தில் போய் பாபிலோனுக்கு அடிமைத்தனம் போனாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா இவங்க அடிமைத்தனத்திலே அவங்க வாழ்க்கையை ஓட்டுற நேரம், இவங்க கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தில் இவங்களுக்கு எங்கே வர முடியல, பிரவேசிக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே எருசலேம் ஆலயம் இருக்குது. எருசலேமுக்குள்ள ராஜாவின் அரண்மனை இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த ஆலயத்தெல்லாம் இடித்து கட்டி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தரைமட்டமாக இருக்கிற ஒரு ஆலயத்தை தான் உங்களை பார்க்க முடியும். முதலாவது இந்த ஆலயம் எப்படி இருந்ததுன்னா, தங்கத்தினால் செய்யப்பட்ட தங்கத்தினால தான் எல்லாம் மேக்ஸிமம் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. அப்போ தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் செய்கிறத நேரம் அநேக ராஜாக்கள் படையெடுக்க வந்து எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்களை அடிமைத்தனமாக கொஞ்சம் பாபிலோனில் இருந்தாங்க, நிறைய நாட்கள் இருந்தாங்க. பிற்பாடு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிற்பாடு அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்ற நேரம் இந்த நாட்டில் வந்தாங்க. நாட்டில் வந்து தேவனுக்கு விரோதமாக தான் அந்த நேரமும் என்ன பண்ணுறாங்க, செய்துட்டு இருக்கனா திருப்பியும் ரோமன் எம்பையார் வந்த நேரம் அவங்க வந்து எல்லாம் சிதறி போனாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த தேசத்தில் ரட்சிக்கும்படியாக இஸ்ரேல் ஜனங்கள், அவர் சொந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். அந்த இயேசு கிறிஸ்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மேசியாவை கூட அவங்களுக்கு என்ன பண்ண முடியலை, அறிந்து கொள்ள முடியவில்லை. இவர் தான் மேசியா. ஏன்னா நியாய பிரமாணத்தில் பழையற்பாடின் காலத்தில் மேசியா வருவார்னு உள்ள வெளிப்பாடு இருந்துச்சு, அவர் எப்படி இருப்பார்னு கூட அதில் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவங்க அதை மேசியா வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க மனது இல்லை. அவங்க தேவனை விட்டு ரொம்ப தூரமாக தள்ளி போயிட்டாங்க. அவங்க ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தாங்க. அப்போது என்ன பண்ணாங்க, வந்த மேசியாவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்ததும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான். அப்போ இப்படி இருக்கிற ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சரித்திரமே இதுதான். ஒரு மனிதருடைய பேர் அந்த நாட்டுக்கு பேராய் மாறினது. இந்த மனிதனோட சந்ததி தான் தேவனுடைய சந்ததியாக இருந்துச்சு. அதுதான் இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் என்று அவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார்.
அப்படி இருந்தப்போ ஒரு பிரச்சனையில் வருது. இஸ்ரேல் ஜனங்கள் 1947 வரை இடம் இல்லாமல் அங்கங்கே பறந்து சென்றார்கள். ஹிட்லர் காலத்திலே அநேக வேர்ல்டு வார்லையும் எல்லா இவங்களை கொல்லும்படியாகவும் அநேக காரியங்கள் நடந்தது. பிற்பாடு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன தேசம் இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷனால் கொடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு சின்ன நாட்டில் குடியேறி இந்த நாளில் ஒரு சர்வ அதிகாரம் உள்ள ஒரு நாடாக பெரிய எல்லா டெக்னாலஜிலையும் வளர்ந்து இருக்கிற ஒரு நாடாக இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இஸ்ரேல் ஜனத்தின் ஒரு ஹிஸ்டரி. இப்போ நான் சொல்ல முடியும், இதில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் சந்ததி தான் இஸ்ரவேல் என்று பேர் எடுக்க காரணம். இவன் என்னுடைய ஜனம். அப்போ என்னுடைய ஜனம் சொல்ல விசுவாசத்தின் சந்ததி. விசுவாசத்தின் சந்ததின்னு சொல்கிறனால இவங்களை எதற்காக அழைக்கப்பட்டார்கள்னா நித்திய ராஜ்யத்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ தேவனுடைய ஜனம்னு சொல்கிற நேரம் அவங்க எங்கே போகிறதுக்காக அழைக்கப்பட்டவங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு ஜனம் தான் இஸ்ரேல் ஜனம். ஆனால் இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கட்டளைகளின்படி ஜீவிக்காமல் அவங்க சொந்தம் போல ஜீவித்து அவங்களுக்குள்ள நோக்கம் என்ன அறிந்து கொள்ளாமல் விக்கிர ஆராதனை பரபர ஆராதனைகள் எல்லாம் செய்து தேவனை மறுதலித்து தேவனை கொலை செய்து வந்த மேசியாவை அவர் தேவன் அறியாமல் அவங்களையும் கொலை செய்து மொத்தமாக பாவத்தின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருந்த ஜனங்களாக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் வர நேரம் தேவன் விசுவாசத்தின் சந்ததின்னு சொல்கிறத இப்போ நம்மளும் இஸ்ரேல் சந்ததின்னு அவர் சொல்ல காரணம் என்னன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாமே அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தின் ஜனமாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஜனம் வந்து சொல்கிறது ஆபிரகாம் காலத்தில் இருந்து விசுவாசத்தின் ஜனமாக இருக்கிறாங்க. என்ன விசுவாசம்? நித்தியத்தில் போவாங்கன்னு உள்ள விசுவாசம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேன். எப்படி போகிறதுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? நித்தியத்துக்கு போகிறவனாக இருக்கிறேன். விசுவாசத்தின் சந்ததி. இந்த பேர் இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யாக்கோபென்ற இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான் விசுவாசத்தின் சந்ததியாக இருந்தது. இவங்க அதை இழந்து போனாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்த பொழுது நான் எதுக்கு உள்ளாடி வரேன்? விசுவாசம் சந்ததி உள்ளாடி நான் நித்தியத்துக்காக ஓடுகிறவனாக இருக்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்தது, இப்போ யாருக்கு போர் நடக்குன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கு. இதுக்கு முன்னாடி பல போர்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போரில் இஸ்ரேல் பாஸ் ஆவாங்க, இஸ்ரேல் தான் ஜெயிக்கணும், தேவனுடைய ஜனம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது. நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாதப்போ எனக்கு அந்த பாக்கியத்தை கருத்து நான் ஆழமாக சொல்ல முடியும். நான் விசுவாசத்தின் சந்ததியாக இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாச சந்ததியாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுத்தவர்களுக்கு தான் என்ன சந்ததியின் அடையாளம் வருது? விசுவாசத்தின் சந்ததியின் அடையாளம் வருது. இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவை யாரென்று அறிந்து கொள்ளாதவர்கள், ஏதோ பழைய ஏற்பாடின் காலகட்டத்தில் இருக்கிறதோட இன்னைக்கு வர அதை நம்பி புறப்பட்டு வந்த ஜனங்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்காமல் அவங்க வந்து சிலுவையில் அடிக்க கொடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்க கொடுத்து அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது யூதர்கள் என்று பேர். அப்போ இவங்களுக்கு உள்ளாடி என்ன இருக்கும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றெடுக்காத எல்லா ஜனங்களும் வந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணலையோ அவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்துன்னு பைபிளில் தெளிவாக கொடுத்துருக்கு. இதை நான் திருப்பியும் பதிவிட காரணம், நமக்கு ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா நான் அந்த வசனம் தெளிவாக சொல்கிறேன். 1 யோவான் 3:11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கையில் கீழே வருகிறவர்கள் விசுவாசம் சந்ததியில் வருகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நாம் ஆதி முதல் கேட்ட சுவிசேஷமாக இருக்கிறது. அப்போ ஆதி முதல்னா தொடக்கம், ஆதியும் அந்தம், தொடக்கத்திலிருந்தே கேட்கிற ஒரு சுவிசேஷம்னா ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். இந்த ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுன்னு சொல்கிறது தான் நான் விசுவாசமாக இருக்கிறவனுக்குள்ள அடையாளம். தேவனை இப்போ சொந்த ரட்சகராக ஏற்றெடுத்து வருகிற ஜனங்கள் இப்பேற்பட்ட ஜனங்கள் தான் நாம இருக்கணும். ஒருவரோடு அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ அநேக பேர்
இந்த நாட்களில் இந்த போர் வருது பார்த்தீங்களா, இஸ்ரேல் ஈரான் போர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரஷ்யா உக்ரைன் போர் வரும்போது யாருமே வந்து இயேசுவின் 2ஆம் வரியை கொடுத்து பேசலையே. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு ஊழியக்காரங்களும் பேசலை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம்தான். சில ஊழியக்காரங்க இப்போ சில பேர் இருக்கிறாங்க, முன்னாடியே இருந்து பல வருஷங்களாக 2ஆம் வரியை குறித்து அவங்க வந்து வசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் ஓப்பனாக சொல்லுவேன், இப்போ 2ஆம் வருகைன்னு சொல்கிறது, இந்த பைபிள் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு, பிரிண்ட் அடித்து கிடைக்கிறதுக்கு மினிமம் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கையில் கிடச்சிச்சு. அதுவரை வந்து நம்ம கையில் எல்லார் கையிலையும் கிடைக்கல. மினிமம் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பரத்துக்கு சென்ற பிற்பாடு 500 ஆண்டுகளுக்கு பிறகு கிடச்சுன்னு வைங்களேன். 1500 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்குது. அன்னைக்கு என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். அப்போ அந்த நாள்லேருந்து இந்த 2024 வரை அநேக யுத்தங்கள் பூமியில் நடந்தது. அநேக ராஜாக்கள் வந்தார்கள், மாண்டார்கள். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் நடந்த அந்த நேரமும் எல்லா ஊழியர்களும் சொன்னது என்ன காரியம் சொன்னாங்க? தேவன் இதோ வரப்போகிறார், இதுதான் கடைசி யுத்தம், இதுதான் கடைசி யுத்தம். நான் என்ன சொல்லுவேன்னா, தேவன் கண்டிப்பாக வருவார், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. என்னை கூட்டி சேர்க்கும்படியாக வருவார். அது இந்த யுத்தம் வச்சு கணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மனிதர்கள் கணித்து கொண்டிருக்கிறோம். நான் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், தேவன் அன்புள்ளவர். அவர் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாட்கள் முடிய போகுது, நீ வந்து எச்சரிக்கையாகிரு அப்படின்னு சொல்லி யுத்தத்தையும் செய்தியாகவும் உனக்கு நாட்கள் சமீபமாக வந்துடுச்சுன்னு சொல்கிறார். நாட்கள் முடிந்ததுன்னு போடுறாரு, காலங்கள் முடிந்ததுன்னு கூட பைபிளில் இருக்குது. புரியுதுங்களா? இனி காலம் செல்லாதுன்னு கூட போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நடந்து இப்போ யுத்தம் செய்தியில் பார்க்குற நேரம் நீங்கள் வந்து இதோ வரப்போகிற வாசல் படின்னு தட்டிகிட்டு இருக்கிறாரு. நம்ம அநேக இடத்துல மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறோம், ஸ்டில் நோ கேட்டுட்டு இருக்கிறோம். நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஒருவேளை இன்னும் 2000 வருஷம் தாண்டி தான் அவர் வர்றதுன்னு அவருக்கு சித்தம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வரை நம்ம வியாக்கியானம் கொடுத்துட்டே இருப்போமா, இந்த யுத்தம் தான் கரெக்ட், இந்த யுத்தம் தான் கரெக்டுன்னு. இந்த நாட்களில் கார்கில் வார் நடந்துச்சு, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு வார் நடந்துச்சு. இனி இதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், நமக்கு தெரிஞ்ச ஒரு வார் பார்ப்போமே, யுக்ரைன் வார் இப்போ நடந்துச்சு. யுக்ரைனும் ரஷ்யா வார் இப்போ நடந்துச்சு. அப்போ இந்த நேரம் எல்லாம் வந்து யாருமே வந்து இது நாட்கள் சமீபம் கிட்ட வந்தாச்சு, நெருங்கியாச்சு, இதோ தேவன் வருகிறார் அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்களான்னு பார்த்தா இல்லை. எப்போ இஸ்ரவேல் ஒரு போருக்கு வருதோ உடனே என்ன சொல்கிறாங்க, இதோ வந்து விட்டாச்சு, இந்த வந்தாச்சு, இதோட இதில் யார் பாஸ் ஆவாங்க, வெற்றி பெறுவாங்க. இது என்னன்னா, நம்ம ஜனங்களை வந்து இந்த போரை வைத்து இயேசு கிறிஸ்து வருகிறார் செல்கிறார் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப இரக்கம் உள்ள நாளை மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நாள் மட்டும் நம்மளை வைத்திருக்கிறார். அவர் வராமல் இருக்கிறார். எப்பா பேசிகிட்டு இருக்கிற நீ இன்னும் கொஞ்சம் கூட பரிசுத்தப்படணும், அதனால் உனக்கு ஒரு நாள் கூட டைம் தரேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும் எண்ணத்தோட அவர் என்ன பண்ணுறாரு, நாடுகளை தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறார். இந்த யுத்தங்கள் செய்திகளை கேட்குறது என்ன இங்கே கேட்டிங்கன்னா, பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு ஒடுக்கினாங்க ஆதி காலத்தில். AD 70 சம்திங், எனக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாட்கள்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நாட்கள் சம்பவம் வந்தாச்சு, இன்றைக்கோட கிரைஸ்ட் வந்துடுவார், நீங்கள் எல்லாம் இப்போ என்ன கொண்டு போயிடுவார்னு எதிர்பார்த்து நிறைய ரத்த சாட்சிகள் மறித்தாங்க. ஆனால் ஸ்டில் நவ் இந்த யூடியூப் சேனல் வந்ததுலேருந்து சும்மா வந்து மனுஷனை என்ன பண்ணுறாங்க, சும்மா இந்த போரை வைத்து கடவுள் இஸ்ரவேல் ஜனகத்துக்கு துணையாக நிற்பார், அவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா, ஏமாற்றுறதை விட நான் திருப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. பைபிள் கண்டன்லேருந்து திருப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கூட தயார் எடுக்கிறதுக்கு தான் இயேசு இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரித்து அவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லேருந்து வெளிப்படுத்தல் யோவான் முடிய வர ஒரு ரட்சிக்கப்பட்டவனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அதில் போட்டிருக்கு. இந்த வாழ்க்கை இப்படி இல்லாதவன் ஒரு கோட அலர்ட்னஸுக்கு தான் என்ன கொடுத்துருக்கு, நான் ஒரு நாள் வர போகிறேன், நீ அலர்ட் ஆயிரு, கண்டிப்பாக நான் வருவேன், இவ்வளோ நடந்தது உண்மை, இதுவும் நடக்கிறது உண்மைன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்தல் எழுதி கொடுத்தாரு. ஏன்னா தேவன் ஒரு அற்புதம் அடையாளம் ஒரு காரியங்களும் அடையாளம் இல்லாமல் செய்ய மாட்டார், ஒரு காரியம் சொல்லாமலும் செய்ய மாட்டார், எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்திருப்பார். அப்போ அவர் வருவார்னு சொல்கிறது உண்மை. நான் என்ன சொல்லுவேன்னா, அதை வைத்து நம்ம ஒவ்வொரு போரை கன்சிடர் பண்ணுறோம். சேனல் எடுத்தாலே என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தனையோ சின்ன பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, எத்தனையோ பெரியவங்கள் இறந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கலந்த நாட்களில் பாகிஸ்தானில் ஒரு
பாம்பு போட்டிருந்தாங்க. பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு பாம்பு போட்டு 400 பேஷண்ட்ஸ் வந்து 250 பேர் வியாதியில் இருக்கிறாங்க. இது 250 பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். அப்போ இப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் அந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன், 2ஆம் வருகைக்கு அடையாளங்கள் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் மனுஷனாக இருக்கிறேன், இல்லை நீங்களும் மனுஷனாக இருக்குது. இது உங்கள் வீட்லேயோ உங்கள் தேசத்துலையோ இல்லை இதில் ஒரு பாம்பு விழுந்துச்சு, இவ்வளோ காரியங்கள் இவ்வளோ கிரிட்டிக்கலாக நாடு போயிட்டு இருக்கிற நேரம் யூடியூப்பில் எழுப்பி இருந்துட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்போமா, இயேசு கிறிஸ்து வியாக்கியானமும் பரலோக தரிசனமும் 2ஆம் வரியை ஒட்டி நான் பேசிகிட்டு இருப்போமா? நம்ம வீட்டில் பாம்பு விழல. அதனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து பயங்கர தெய்வ வாக்கு, எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்கணும். கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அஸ் எ கிறிஸ்டியன் இன்னொரு ஆளுக்கு ஆறுதலாக தான் இருக்கணும். இன்னொரு ஆளை பயமுறுத்துறது போலியோ எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொல்கிறதுனால நான் கிறிஸ்டியன் கிடையாது. அதான் இந்த வசனத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11, நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், இந்த வாரம் நடக்கா ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா தேவன் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னொருத்தனுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணு, இன்னொரு ஆளுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணு, குடும்பத்துக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுங்கள். இஸ்ரேல் ஜனங்களில் இருக்குது, இஸ்ரேல் நாட்டில் இருக்கட்டும், ஈரான் நாட்டில் இருக்குது, யாத நாட்டில் வேணாலும் இருக்கட்டும், எந்த நாட்டில் போர் நடந்தாலும் நான் இங்கே அங்கே பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன், இங்கே மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைகள், அதே நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கீழே விழுந்து கை கால் உடஞ்சி என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கட்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வர போகிறான்னு சொல்லுவோமா? நம்ம சொல்லிகிட்டு இருப்போமா? போய் மருந்து பார்ப்போம்ல. இப்படி மருந்து பார்த்துட்டு இருந்த பிள்ளைகள், ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைகள், இப்போ ஈராக்கில் நடந்த ஒரு வார் நடந்துச்சு, இங்கே அதுவும் இஸ்ரேல் தான் அடித்தாங்க. இவ்வளோ தூரம் இஸ்ரேல் அடிச்சுட்டே இருக்கிறான். ஏன் அடிச்சுட்டு இருக்கிறான்னா அவனுக்கு தேவ அன்பு கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனால் அவருடைய ஜனம்னு சொல்லி நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில். இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்கிறது அவருடைய ஜனம் இல்லை, அந்த சந்ததியின் அடையாளம், விசுவாசத்தின் சந்ததியின் அடையாளம். இப்போ நான் ஆழமாக சொல்லுவேன், யாரெல்லாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்திய வசனத்தின்படி ஜீவித்து அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் தான் இஸ்ரவேல் சந்ததிகளாக இருக்கிறாங்க. புரியுங்களா? இஸ்ரேல் சந்ததிகளாக இருக்கிறாங்க. இவங்க இஸ்ரேல் நாடு, இது ஒரு நாடு, இது ஒரு சந்ததி கிடையாது. இப்போ இருக்கிறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, சந்ததிகள்னு உள்ள காரியங்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் கிடையாது. அப்படி இருக்கிற நேரம் அவங்க இஸ்ரேல் சந்ததி கிடையாது, அது நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றெடுத்தவங்க கிடையாது, யூதர்களாக இருக்கிறாங்க. இந்த நாட்களில் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏற்றெடுத்தவர்கள் இருப்பாங்க, மெஜாரிட்டி நான் சொல்கிறேன். அவர் இந்த நாட்கள்லையும் பழைய ஏற்பாடின் காலத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க, மேசியாவே சிலுவையில் அறைய கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ செய்கிறது எல்லாமே வந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நமக்கு, விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க தான் இயேசு தேவன் அவங்க கூட இருக்கிறாரு, அதனால் நான் அவங்க பட்சமாக நிற்பேன். இப்படி நான் சும்மா சொல்லலை, நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்து திறந்து பண்ண கண்டிப்பாக தெரியும். நான் உண்மையின் காரியத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், தேவன் என்ன கொடுத்த சின்ன ஞானத்தினால. அதனால் அன்புள்ளவர்களாக மாறுங்க. ஒரு கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஆல் அபவுட் லவ். ஒரு அன்புள்ள ஜனங்களாக நம்ம மாறுகிறது தான் ஒரு விசுவாசத்தின் அடையாளம். ஒரு இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு அடையாளம் என்ன? அன்புள்ளவர்களாக மாறுகிறது, அன்புள்ளவராக இயேசு கிறிஸ்து ஏற்றெடுப்பது. ஏன்னா பழைய ஏற்பாடை முழுமையாக இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்து புதிய ஏற்பாடை நம்ம கொடுத்தார்ல, புதிய காமனண்டாக கொடுத்தார். அது எதற்குன்னா, இனியுள்ள நாட்கள் அன்புள்ளவர்களாக இருங்க. நான் அன்பு செலுத்தும்படியாக இந்த உலகத்தில் வந்தேன். அவர் அன்பு செலுத்தின இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கள கொன்னார். அதனால் அவருடைய அன்பு யாருக்கு வெளிப்பட்டது? நமக்கு வெளிப்பட்டது. நம்ம இந்த ஜனத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்ததியோடு கூட நாமளும் சேர்ந்து நடக்கிறோம், விசுவாச சந்ததிகளாக நம்மளை அழைக்கிறார் இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கீங்க? நான் ஈரானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் ஒன்று சொல்லுவேன், இந்த சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து மாற்றிக்காதீங்க. நீங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. 2ஆவது கண்டிப்பாக உண்டு. தேவன் நம்மளை அழைத்து கொள்ளும்படியாக வருகிறார். அவர் வந்து ரகசியமாக வருகிற தேவனாக இருக்கிறார். அந்த நாட்களை நம்ம ஏற்றெடுத்து நம்ம அவரோடு கூட எக்கால சத்தம் கேட்குற நேரம் பரலோகத்துக்கு போயிடணும். அதுக்கு பிற்பாடு தான் உண்மையான காரியம். போர்னா என்ன, கஷ்டம்னா என்ன, அதுக்கு பிற்பாடு தான் தெரியும். இதெல்லாம் அவர் வருகையின் தொடக்கங்களாக இருக்குது, அறிகுறியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வருவார், நாளைக்கு வருவார், நாளை கழித்து வந்துடுவார், இந்த போர் முடிஞ்ச வந்துடுவார். இதெல்லாம் பிசாசு எல்லாருடைய மைண்டையும் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். நான் ஓப்பனாக கேட்குறேன், இந்த போர் வரும்போது தான் தானியேல் வராரு, ஏசேக்கியேல் வராரு, ஏசாயா வராரு, மல்கியா வராங்க, வெளிப்படுத்தல் வருது. இந்த போர் ஒன்று தனியட்டும், அதுக்கு பாக்கி உள்ள ஒரு நாளும் இந்த வெளிப்பாடு வரவே செய்யாது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் எங்கே போவாங்க? ஆசீர்வாதம், சாபம், இன்னும் சொல்ல போனால் வேறு அநேக காரியத்தை, ஒருத்தன் இன்னொரு ஆளை குறை பண்ணுறது, இன்னொரு ஆளை குறை சொல்கிறது, இதெல்லாம்.
அப்போ இந்த போர் வரும்போது என்னென்னா மரணத்தின் கஷ்டத்தை குறித்து அறிந்து கொள்ளும். ஒரு ஆள் மரணப்படுறான், அவன் ரசிக்கப்பட்டிருக்கான் இல்லையா ஒன்றும் தெரியாது. அவன் குடும்பம் என்ன வேதனையில் இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு ஃபுட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நாம் இங்கே சந்தோஷமான சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ வீட்டில் ஜபித்துட்டு எல்லாம் செய்துட்டு சேனல்லையும் சரி தான் வெளியும் சரி தான் இது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமாக மெசேஜ் கொடுக்குற ஊழியக்காரங்களே எனக்கு பார்க்க முடிகிறது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா சொல்லணுமா வேண்டாம்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு லாங் மெசேஜ் தான், இன்றைக்கி ஒரு லாங் மெசேஜாக தான் இருக்கும். தேவன் இந்த நாட்களும் கண்களை திறக்கட்டும். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு சகோதரர் கஷ்டப்படுற நேரம் நம்ம சந்தோஷமாக இந்த சேனலில் போயிருந்துட்டு வியாக்கியானம் கொடுக்குறதுக்குள்ள தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். பாரத்தோடு ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குன்னு சிலுவையில் மறித்தார்ல, நம்ம சிலுவையிலெல்லாம் மறிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பாரம் மனசுக்குள்ளே இருக்கலாம்ல. அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஃபுட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த போரை நடத்தும்படியாக ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமையாக இருக்குது. அவர் சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னா, நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாருன்னா, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட நாம் இன்னொரு ஆளுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்குறவர்களாக இருக்கணும். சமாதானத்தை பற்றி பேசுகிறவர்களாக இருக்கணும். சமாதானத்தின் ரீதியாக நடக்கிறவர்களாக இருக்கணும். இல்லையா வி ஆர் நாட் அ கிறிஸ்டியன். சும்மா நானும் கிறிஸ்டியன், எனக்கு பைபிளில் பயங்கர வியாக்கியானம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மாய்மாலக்காரனாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் இதன் மூலியாக நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.